ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். ப்ளவுஸில் நம்ம இன்னும் கை ஒன்று கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுக்கு கையோட ஷேப் எப்போவுமே நீட்டாக இருந்தால் தான் அந்த ப்ளவுஸோட லுக்கே வேறு மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம இன்னும் கட் பண்ணி தைக்க போகக்கூடிய இந்த ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் தான். லைனிங் துணி எதுவுமே யூஸ் பண்ணலை. நார்மலாக ஒரு சிங்கிள் டிசைன் வச்சு மட்டும்தான் நம்ம இந்த கைக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் இந்த ப்ளவுஸோட கை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டில் இந்த போல்டிங் துணி பகுதியில் ஷோல்டரோட சென்டர் பகுதியாகவும் வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாகவும் நம்ம நீட்டாக மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியை போடணும். போல்டிங் பகுதி ஷோல்டரோட சென்டர் பகுதியாக போட்டுக்கிடணும். போட்ட பிறகு இந்த கையோட நீளத்தை நம்ம அளந்துக்கிடுவோம். இந்த கையோட நீளம் 7 இன்ச்சு. இந்த கையோட மொத்த சுற்றளவு 14.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், கை நீளத்தை ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கை நீளத்தை விடவும் 1 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு அளவு எடுக்கணும். இதில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு, 1/2 இன்ச்சு இந்த கையோட எட்ஜில் மடக்கி தைக்கிறதுக்கு. இந்த கையோட எட்ஜில் ஒரு சிங்கிள் மாடல் வரும், அதுக்கு தான் நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ கையோட நீளத்தை நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக இந்த 14.5 இன்ச்சை 2ஆக போல்டிங் பண்ணியிருக்கனால 7.25 இன்ச்சு வரும். 7.25 இன்ச்சு கூட நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டு நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த கையோட அளவை நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்துக்கிடுவோம். கையோட அளவு 7 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது கை சுற்றளவு 14.5ல் பாதி நம்ம மார்க் பண்ணிவிடுவோம், 7.25 இன்ச்சு. அடுத்ததாக கை மொத்த சுற்றளவில் பாதி ஆம்கோல் அளவு. கை மொத்த சுற்றளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு எடுக்கணும். நம்ம இப்போ 7.25ல் பாதி 14 அளவில் 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு எடுக்கணும். இந்த ஆம்கோல் அளவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பாருங்கள், இந்த கையோட ஷோல்டர் ஜாயின் பண்ணக்கூடிய பகுதியிலேருந்து இந்த கையோட சுற்றளவுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம கை மொத்த சுற்றளவு 14.5ல் 4ல் 1 பங்கு வச்சு மார்க் பண்ணிக்கிடணும். ஆம்கோல் பகுதியிலேருந்து தான் நம்ம அந்த அளவு எடுக்கணும். கையோட எட்ஜிலேருந்து அளவு எடுக்கக்கூடாது. ஆம்கோலுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு நேர் ஆப்போசிட் தான் ஆம்கோல் பகுதி வரும். அந்த இடத்துல தான் கையோட மொத்த சுற்றளவுலேருந்து 4ல் 1 பங்கு ஆம்கோல் அளவு மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த ஆம்கோல் அளவு 4ல் 1 பங்கு எடுத்தோம்னா அதில் பாதி ஷோல்டர்லேருந்து ஒரு அளவு மார்க் பண்ணிக்கிடணும். இந்த கைக்கு இப்போ நம்ம 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம் ஆம்கோல் அளவுக்கு. இந்த 3.5ல் பாதி 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த 3.5க்கு எடுத்த அளவும் இந்த 1.25 இன்ச்சு நீட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம சாய்வாக மார்க் பண்ண பிறகு இந்த மார்க் பண்ண இடத்துக்குள்ள கேப்பில் நம்ம கரெக்ட் சென்டரை ஒரு மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணுறதுக்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், பின் கைக்குழியை விடவும் 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம முன் கைக்குழி வரையணும். இந்த ஆம்கோல் வரைகிறதுக்கும் ஸ்கேல் உண்டு நமக்கு. ஆனால் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் இந்த கையோட அளவை வச்சு நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், இப்போ கையோட முன் கைக்குழியும் பின் கைக்குழியும் நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. கையோட சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. கை கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கையோட நீளம் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அது போக நமக்கு தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடணும். பாருங்கள், அடுத்ததாக இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஷோல்டரில் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பின் கைக்குழி தான் இப்போ கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது கை கீழ் சுற்றளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்க பகுதியும் கட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஷோல்டரோட சென்டர் பகுதியில் ஒரு வி கட்டிங் கொடுத்துக்கிட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து 1.25 அளவு எடுத்த இடத்துல இருந்து நீட்டாக வளைச்சி முன் கைக்குழி ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம கை கட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கை கட் பண்ணுறது எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா?
நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு அளவு வரும். இது வந்து லேஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுனால தான் இந்த மெத்தடில் நம்ம கட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு கைக்கும் ஒவ்வொரு மாடலில் வந்து நம்ம வந்து தைக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த கையை நம்ம தைச்சிருக்கிற கையை முன் கைக்குழி பின் கைக்குழி பார்த்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மடக்கு மடக்கியிருக்கோம். கையோட எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு ஒரு மடக்கு மடக்கியிருக்கோம். ஒத்த மடக்கு தான், ஏன்னா இது கரைப்பகுதி அப்படிங்கிறதுனால ஒரு சிங்கிள் மடக்கு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடக்கியிருக்கோம். இந்த மாதிரி மடக்கி தைக்கணும். மடக்கி தைச்ச பிறகு பாருங்கள், ஒரு சிங்கிள் லேஸ் 1/4 இன்ச்சு லேஸ் எடுத்து இந்த கையோட எட்ஜில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சுலேயும் பாதி அளவுக்கு இடம் விட்டு அந்த கையில் உள்ள துணி அந்த கிளாத்து தெரியும்படியாக அதை ஒட்டி நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். பாருங்கள், ஏற்கனவே 1/4 இன்ச்சு தான் மடக்கி தைச்சிருக்கோம். அந்த 1/4 இன்ச்சுலேயும் பாதி அளவுக்கு இந்த துணி வெளியே தெரியும்படியாக அதுக்கு மேலே அந்த லேஸை வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிட வேண்டியதான். பாருங்கள், இந்த மாதிரி 1/4 இன்ச்சு லேஸ் தான், ஆனால் ரெண்டுமே பக்கமுமே நம்ம தைக்கணும். ஒரு பக்கம் மட்டும் தைச்சா அந்த டிசைனிங்கோட ஃபினிஷிங் இருக்காது. அதனால நம்ம 2 பக்கமுமே தைச்சி நீட்டாக தைச்சிக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். லைவ்லேயும் நிறைய வீடியோ ஸ்டிச்சிங் கட்டிங் வீடியோலாம் போட்டிருக்கோம். மறக்காமல் எல்லாத்தையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நீட்டாக சிங்கிள் ட்ராக் வச்சு நம்ம தைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வச்சு தைக்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக தான் தைக்கணும். அடுத்தது அந்த ட்ராக்கோட அளவையும் ரொம்ப கம்மி பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ ஒரு அடி அடித்தாச்சு. அடுத்தது ரெண்டாவதும் அந்த மரப்பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், ஒரு கைக்கு அடுத்தது ஒரு கை. இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு முன் கைக்குழி பின் கைக்குழி மாறியும் அளவு போகாது. நம்மளுக்கு தைக்கிறதுங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைனா நூல் வெட்டணும், தைக்கணும். இது வந்து நம்ம தைச்சி முடித்த பிறவே கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நூல் எல்லாம் மொத்தத்தில். பாருங்கள், இந்த மாதிரி இப்போ கை வந்து நம்ம நீட்டாக நார்மல் ப்ளவுஸ் தான் இது. கைக்கு லைனிங் எதுவுமே கிடையாது. இப்போ முன் கைக்குழி பின் கைக்குழி கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்து நீட்டாக செட் பண்ணிவிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த ப்ளவுஸுக்கு கூடால இந்த கை துணியை நீட்டாக ஜாயின் பண்ணால் போதும். பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது நார்மல் ப்ளவுஸுக்குள்ளே கை தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கையை வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ண பிறகு சூப்பராக இருந்தது. ஏன்னா கைக்கு நம்ம சிம்பிள் மாடல் தான் கொடுத்துருக்கோம் ஒர்க்கு. ஆனாலும் அது ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.